விதி என்பது ஏற்கனவே எழுதப்பட்ட ஒன்று என்பார்கள். ஆனால் விதியை மாற்றியமைக்கும் வல்லமை கொண்ட நவநாகரிகங்களுக்கும் அதிபதியான சனி பகவானையே தன் காலடியில் மண்டியிடச் செய்த ஒரு உன்னத சக்தி உண்டு. அழியாத வாழ்வு வாழும் அந்த மாவீரன் அஞ்சனையின் மகனான ஆஞ்சநேயன் காலத்தின் கட்டளைப்படி சனி பகவான் அனுமனை பிடிக்க வந்தார். அனுமன் சற்றும் அசையவில்லை. அவர் தன் வாள் நுனியை நீட்டினார். தன் கை நன்றாக பிடிபட்டு விட்டது என எண்ணிய சனி பகவான் பெருமையுடன் அதன் மீது அமர்ந்தார். அங்கேதான் ஆட்டம் தொடங்கியது. தன் இதயத்தில் ராமனின் நாமத்துடன் அனுமன் பூமியையும் வானத்தையும் தழுவிய ஒரு பிரம்மாண்டமான உருவத்தை எடுத்து பாயத் தொடங்கினார். ஒவ்வொரு பாய்ச்சலும் இடி முழக்கம் போல இருந்தது. வாளில் சிக்கிக் கொண்ட சனி பகவான் பாறைகளிலும் மலைகளிலும் மோதப்பட்டார். வலியை தாங்க முடியாமல் சனி பகவான், போதும் அனுமனா, என்னை விடு என்று கதறினார். அனுமனின் கர்ஜனை எதிரொலித்தது. சனி பகவானே, இது வெறும் ஆரம்பம்தான். நான் இன்னும் 7½ ஆண்டுகளுக்கு இது போலவே தாவிக் கொண்டே இருப்பேன். உங்களால் இதை தாங்க முடியுமா? மரண பயத்தை கண்ட சனி பகவான் அனுமனின் காலடியில் விழுந்து சரணடைந்தார். அன்று அனுமன் பெற்ற வரம் இன்றும் நம்மை காக்கிறது. என்னை வழிபடும் என் பக்தர்களை நீ தொடக்கூடாது. இன்று தடைகள் உங்களை சூழ்ந்திருக்கலாம். தோல்விகள் உங்களை இறுக்கமாக பற்றி கொள்ளலாம். ஆனால் இதை நினைவில் கொள்ளுங்கள். தடைகள் உங்களை நெருக்கும்போது சோர்ந்து விடாதீர்கள். நீங்கள் அனுமனைப் போல ஒரு பிரம்மாண்டமான வடிவத்தை எடுக்க வேண்டும். பிரச்சனைகள் உங்களை துரத்தினால் இன்னும் உயரப் பறக்கத் தொடங்குங்கள். உங்கள் கடின உழைப்பைக் கண்டு உங்கள் துன்பங்கள் பயந்து ஓடிவிட வேண்டும். வாழ்க்கையில் எத்தனை தோல்விகள் வந்தாலும் அனுமனைப் போல பயமின்றி ஒரு பிரம்மாண்டமான வடிவத்தை எடுக்க நீங்கள் தயாரா? ஜெய் ஸ்ரீராம் என்று சொல்லுங்க கமெண்டில். உங்களுக்கு இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக், ஷேர் பண்ணுங்க.